நிறுத்தினோட இவர் மூலியமா ஜெய்சிங் கொல்லப்பட்டதா அப்பயே ஒரு தகவல் இருக்கு. அதுல இன்னொன்று பாத்தீங்கன்னா பணம் போய் ஏன் தரல மாசம் மாசம்னு இவருடைய தம்பி பிர்லா போஸ் கேட்கும் போது பிர்லா போஸ் ஜெய்சிங் வந்து ஆளை வச்சு காலி பண்ணதா இல்ல. அவர் பிர்லா போஸ் என்னன்னா அவர் சாராய பெண் வியாபாரி இளநிலாவா அப்படின்னு சொல்லி இல்லாமல்லின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து பிர்லா போஸ் அவங்க மூலியமா தான் ஜெய்சிங்கோட தூண்டுதல் இருக்குன்னு சொல்லி வழக்கு இது பண்ணாங்க. அது ஒரே காரணத்துக்காக ஜெய்சிங்க வந்து காலி பண்றாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா வெளியில இந்த கேஸ்ல எல்லாம் இவரை சேர்க்கல, யாரும் நாகேந்திரன் வந்து சேர்க்கல. அவர் உள்ள இருந்தாரு. அப்பெல்லாம் மொபைல் கிடையாது இல்லையா, பெரிய லெவல்ல ஒன்றும் இல்லை. அவர் உள்ள இருக்காரு. அதனால இங்க உள்ள ரவுடிங்களை மட்டும் கேஸ் போட்டு உள்ள அமைச்சாங்க, பண்ணாங்க. திரும்பி இந்த நன்னடத்தை காரணமா வெளியே வர்றதுக்கான வேலைகள் இவர் பார்த்துட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா பாளையம் என்பவர் வந்து கொலையாகிறாரு. இந்த கூட் செட்டு வேசர்பாடி அது வந்து நிறைய பேரை கவ வாங்கிடுச்சு அந்த இடம். அதுல வந்து பாளையம் ஒரு கொலையாகிறாரு. அந்த கொலைக்கு இவர் தான் காரணம்னு பல குற்றச்சாட்டுகள்லாம் வந்துச்சு. ஆனா இவர் பேர் அந்த கேஸ்ல இதெல்லாம் அங்க உள்ள ரோடிங்களை மட்டும் சேர்த்தாங்க. அடுத்து தென்னரசு கொலையில இவரை சேர்க்கிறாங்க. அந்த கேஸ்ல இவரை சேர்க்கலன்னா இவர் வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே வெளியில நன்னடத்தை காரணமா வெளியில வந்துருப்பாரு. தன் உடல் பிரச்சனைகள் எல்லாம் காரணம் காட்டி இத்தனை வருஷம் உள்ள இருந்துட்டோம், எனக்கு ஒரு இரட்டாயிரம் தண்டனை வேற இல்லையா, அதனால வெளியில வந்திருக்கலாம். தென்ன கேஸ்ல இவர் வந்து குற்றவாளியா சேர்க்கறதுனால அந்த டைம்ல வந்து இவரால திரும்பி வெளியில விட முடியல. நீ உள்ள இருந்துகிட்டே கொலை பண்ண விட மாட்டேன்னு சொல்லி திரும்பி அவரை வந்து அந்த தண்டனை அனுபவிக்கணும்ன்ற மாதிரி. அதே அப்புறம் வந்து வெல்டிங் குமாரை வந்து சிறைச்சாலையிலே இருந்து திட்டம் போட்டு அவர் கொண்ட விஷயங்கள் இருக்கு. அது இல்லாம வந்து இவர் சுப்பையாவுடைய கொலையில வந்து சம்மந்தப்பட்டிருக்காரு. அடிக்கடிக்காக வந்து அவர் வந்து எப்படின்னா ஆண்டுக்கு 30 நாள் அந்த லீவ்ல வந்து 10 நாளா வந்து பரவல்ல வந்து நான் வெளியில வந்தேன்னா ஒரு தலை விழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பரவலான பேச்சுலாம் இல்ல, அடிப்படைகள்லாம் சொல்லுவாங்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் வெளியில வந்து அந்த 10 நாட்கள் ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும், அப்பதான் வந்து நீ வந்து ஒரு தாதாவா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சில ரவுடிகள் வந்து அவர்கிட்ட பேசினா வந்து தகவல். ஆனா வந்து அவர் வந்து உள்ள இருக்கும் போதே கண்ட்ரோல்ல தான் வச்சிருந்தாரு அந்த ஏரியாவே. ஆமா. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நாகேந்திரன் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு நம்ம விவாதத்துக்கு பதிலா நாகேந்திரன் இருக்கிற வரைக்கும் வந்து வட சென்னையில வந்து எந்த ரவுடிகளை தலை தூக்காம இருந்தானுங்க. அவரை மீறி அந்த ஒரு கோடு போட்டாச்சு, அது மீறி யாரும் வரக்கூடாது அப்படின்னு. ஆனா அவர் இறப்புக்கு பிறகு வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து தன்னை யார் வந்து முன்னிலைப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு கொலைகள் நடக்கலாம் அப்படின்னு ஒரு அச்சத்துல இருக்காங்களே, அது எப்படி காதை நீங்க பாக்க? அடுத்தெல்லாம் ரவுடிங் எல்லாம் தலை தூக்குறதுலாம் கஷ்டம். நாகேந்திரன் அவர்கள் வந்து ஜெயிலுக்குள்ள இருந்தனால இத்தனை வருஷம் அவங்க அப்படியே பீஸ்ஃபுல்லா போயிட்டாரு. வெளியில இருந்திருந்தா அவருக்கு எதிரிகள் ஜாஸ்தி, எப்பவோ என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனா அவர் கட்டமைப்போட தான் இருந்தாரு.